ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் கருவாடு கிரேவி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா, கருவாடு பிடிக்கும்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கத்திரிக்காவை நல்லாவே சாப்பிடுவாங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கின பிறகு கருவேப்பிலை 4 பல்லு பூண்டும் போட்டிருக்கேன். தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 பீஸ் கருவாடு போட்டிருக்கேன் பாருங்கள். இது எதுக்காக இப்போவே போடுறேன், தக்காளி வதங்கிறதுக்கு முன்னாடினா கரைஞ்சிரும் கருவாடு, அதனால தான் போடுறேன். கருவாடு வேணான்னு போட்டிருக்கேன். அப்புறம் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நீல வாக்கில். அதை எடுத்து போட்டுக்கோங்க. உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு நான் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா குழையணுங்கிறதுக்காக நான் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். தேவைப்பட்ட எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் போட்டு நல்லா கிண்டுங்க, வாசனை போகிற அளவுக்கு. அது எண்ணெய் திரிஞ்சு வரும், அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ சுவையான கத்திரிக்காய் கருவாடு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.